வணக்கம். இன்றைக்கி வந்து அந்த முட்டை தவுவோட போட்டு ஃபிஷ் பால்லாம் போட்டு ஒரு டிஷ் செய்ய போகிறேன். வாங்க பொருளை பார்ப்போம். இதுதான் முட்டை தவு, இது ஃபிஷ் பால், உருளைக்கிழங்கு, கார்ன்ஃப்ளவர், மெழுகு, வெள்ளை மெழுகு, இது வெள்ளைப்பட்டை கீரை, தக்காளி பழம், இஞ்சி, பூண்டு, வெங்காயம், ஊசி மிளகாய், சிக்கன் கியூப் பாதி, இது வந்து வெங்காயத்தாள் எல்லாம் போட்டால் நல்லாயிருக்கும். அப்புறம் வாங்க நம்ம செய்கிறத பார்ப்போம். இந்த முட்டை தவு பொரிச்சிக்குவோம். கொஞ்சம் மாவு போடணும், அரிசி மாவு, கொஞ்சம் கார்ன்ஃப்ளவர், பொரிச்சிக்குவோம். இது பாருங்க, முட்டை தவு பொரிச்சாச்சு. உருளைக்கிழங்கு பொரிச்சுக்குவோம். இது பாருங்க, உருளைக்கிழங்கும் முட்டை தவும் பொரிச்சாச்சு. திரும்ப செய்யறதை பார்ப்போம். இஞ்சி, தக்காளி பழம் போட்டுக்குவோம். கொஞ்சம் உப்பு, இந்த கீரையை போட்டுக்குவோம். வெள்ளைப்பட்ட கீரைன்னா இந்த லாங் கேபேஜ்னு சொல்லுவாங்க, லாங்காக இருக்கும் அந்த கேபேஜ். நம்ம ஃபிஷ் பால் போட்டுக்குவோம். சாஸ் கீரை போட்டுக்குவோம். நான் சொல்ல மறந்துட்டேன். கீச்சா இதுக்குள்ள போட்டுக்குவோம். வெள்ளை மிளகு, கார்ன்ஃப்ளவர் ஊற்றிக்குவோம். கார்ன்ஃப்ளவருக்கு ஃபயரை கொஞ்சம் வேகமாக வச்சு நம்ம கிண்டிக்குவோம். மெழுகுத்தூள் 10 கொஞ்சம் போட்டுக்குவோம். கொஞ்சம் ரொம்ப போட்டால் கொஞ்சம் உரப்பாக இருக்கும். இது சிக்கன் கியூப் இது போட்டுக்குவோம். இது பாருங்க, சிக்கன் கியூப் கொஞ்சம் போட்டால் நல்லாயிருக்கும். நீங்கள் வந்து உங்களுடைய என்ன ரசா போடுறதுக்கு போடுறீங்களோ போடலாம், போட்டுக்கலாம். அது உங்கள் இஷ்டம். கொஞ்சம் சில்லி சாஸ் ஊற்றிக்குவோம். இப்போ நம்ம வெங்காயத்தாளை போட்டுக்குவோம். ஏன்னா உழவு வெங்காயத்தூள் இன்னைக்கு தாள் நினைக்காதீங்க. இது வந்து இப்படி வதங்கினுச்சுன்னா கொஞ்சோண்டு ஆயிரும். இது நல்லா வதங்கிட்டோன்னு நல்லா குக் பண்ணோன்னு நான் உங்கள்கிட்ட காட்டுறேன். பிளேட்டில் போட்டு இது வந்து வெறும் சோறுக்கெலாம் சாப்பிடலாம், நல்லாயிருக்கும். நம்ம முட்டை தவு போட்டு ஃபிஷ் பால், உருளைக்கிழங்குலாம் போட்டு ஒரு டிஷ் செஞ்சுருக்கோம். பாருங்கள், நல்லாயிருக்கும். நீங்கள் மேகி மீ செஞ்சால் கூட போட்டு சாப்பிட்லாம், பியூன் பட்டனா போட்டு சாப்பிட்லாம், வெறும் சோறில் கூட சாப்பிட்லாம். நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். பாய், வணக்கம்.